வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன். இதற்கு முன்னால் நம்ம போர்ட்ஃபோலியோ பிரமிட் ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த வீடியோவை பார்த்தவங்க, சார் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு தனியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எஸ், அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு எக்ஸாக்ட்லி ப்ரொப்போர்ஷனே மாறும். ஸோ எது நம்ம அவங்களை அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம், அல்லது யங் ஏஜ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஏஜ் ப்ராக்கெட் படி போகணும்னா பிலோ 45 இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கெல்லாம் லைக் ஜஸ்ட் ஜாயின் த ஜாப், 25 வயசாகுது, 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, இவங்களுக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ பொருந்தும். ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பேஸ் பார்த்த மாதிரி ஃபிக்ஸ்ட் இன்கம், ஈக்குட்டி, கோல்டு, இதை தான் ப்ரிடாமினண்ட்டாக வச்சு பண்ணுறோம். அண்டு ரியல் எஸ்டேட்டை நான் அந்த போர்ட்ஃபோலியோவிலே கொண்டு வரல. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி, ரீசன் பீயிங் இட் இஸ் ஹைலி இல்லிக்விட். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். நினச்ச நேரத்தில் விற்க முடியாது. அதை நீங்கள் செப்பரேட்டாக ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஐ டோன்ட் ஸ்டாப் யூ ஃப்ரம் டூயிங் தட். பட் ஹவர் நான் அதை என்னுடைய போர்ட்ஃபோலியோ பிரமிட்டில் அதை எடுத்துக்கல ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக. அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுல வாட் வி ஆர் taking into consideration is at any given point of time அந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 25-30% எரோஷன் ஆனாலும், ஒரு எனிவேர் பிட்வீன் ஐ வுட் சே இன் அ கிவன் இயரில் ஒரு போட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு போட்டு ஒரு வருஷத்தில் திரும்பி பார்க்கையில் வாட் குட் பி தி ஒஸ்ட் கேஸ் சீனரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% டவுன் இருக்கலாம் ஓவரால் போர்ட்ஃபோலியோ. சரி, ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் 7.5 லட்சமாக இருக்கலாம், இல்லைன்னா 8 லட்சமாக இருக்கலாம். ஸோ பிட்வீன் திஸ் அந்த ரேஞ்சில் ஒரு 20-25% இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு டவுன் சைடு இருக்குது இன் கேஸ் ஆஃப் ஒஸ்ட் கேஸ் சினரியோ. தட் இஸ் அஸ்யூமிங் தட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஒரு 50% வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். வேறஸ் டெட் வில் பி இன்டாக்ட். கோல்டு ஃபால் ஆச்சுனாலும் பெரிய ஃபால் இருக்காது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். ஈவன் அதுலேயும் கோல்டு விழுந்துச்சுன்னா கூட the worst case scenario could be ஒரு 30% டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம். தட் இஸ் தி worst case scenario இந்த போர்ட்ஃபோலியோவில். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், சே லைக் 10 years, 15 years, 20 yearsல இது கண்டினியூஸாக இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கையில் எனிவேர் பிட்வீன் 10-12% இஸ் ஃபீஸிபிள். இட்ஸ் a very much a possibility. பட் நம்ம சொல்கிற இங்கே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ப்ரீ-டேக்ஸ் ப்ராஃபிட் தான், ப்ரீ-டேக்ஸ் ரிட்டர்ன் தான் சொல்கிறோம். Then we have to do a tax planning when we are withdrawing the money. At that point of time we can take care of it. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மேஜர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் போடையில் ப்ராபப்ளி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு டாக்ஸேஷன் இருக்காது. பட் ஹவவர் when you withdraw there will be tax. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு இயர்லி டேக்ஸு இருக்கும், the which we have to pay. ஸோ இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸுக்கு I am giving ஒரு 60% of equity and equity related assets. Say for example, அது எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸு, மிட் கேப் ஃபண்ட்ஸு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறனால ஐ எம் ஆடிங் செக்டரல் ஃபண்ட்ஸு அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி நீ யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட்டில் சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி கம்பெனிஸ் ஆர் தேர். சிமிலர்லி சைனீஸ் மார்க்கெட் வேணுனாலும் சைனீஸ் மார்க்கெட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்தியாவிலேருந்து. அது மாதிரி பல யூரோப்பு, ஜப்பான், பல மார்க்கெட்டுகளில் பண்ண முடியும். ஸோ ஐ எம் ஆடிங் a bit of a higher risk there which is international fund. also sectoral funds. அந்த செக்டர் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்கையில், சே லைக் until 6 months ago pharma was down, right now financial sector is down. ஸோ இது மாதிரி டவுனாக இருக்கையில் அந்தந்த செக்டாரில் பண்ணிக்கணும்னா that will also give you a better return profile over a period of time plus direct equity. இதை தான் நம்ம அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். 60% ஆஃப் தேர் ஓவரால் போர்ட்ஃபோலியோ. ஈவன் மந்த்லி நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்கனாலும் இந்த 60% நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ப்ளஸ் டைரக்ட் ஈக்விட்டிக்கு அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் த ரிமைனிங் 30%, தி அதர் 30% கோஸ் டு டெட், ஃபிக்ஸ்ட் இன்கம். அதில் என்ன சொல்கிறோம், ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இங்கே ஐ ஹவ் ஆடட். ஸோ ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸு தே ஒர்க் லைக் அ டெட் பட் டாக்ஸேஷன் இஸ் லைக் அன் ஈக்விட்டி. ஸோ ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸு ஹை குவாலிட்டி லிக்விட், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், மணி மார்க்கெட், லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸு. அதுக்கு மேலே டியூரேஷன் கொடுக்க நான் விருப்பப்படலை. அதே சமயத்தில் தீஸ் ஆர் ஆல் ஹை குவாலிட்டி ஃபண்ட்ஸு.
ப்ளஸ் பேங்க் எஃப்டிஸு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஆர்பிஐ பாண்ட்ஸு, ஹை குவாலிட்டி கார்ப்பரேட் எஃப்டிஸ், AAA ரேட்டட் கம்பெனிஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடலாம். என்சிடிஸ், அது எகெயின் ஹை குவாலிட்டி என்சிடிஸ். ஸோ இது எல்லாமே தீஸ் ஆல் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் எ ஃபிக்ஸ்ட் இன்கம் போர்ட்ஃபோலியோ. இது எல்லாத்துலேயும் நீங்கள் போடணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஐ ஹவ் given you most of the options which I believe are much stronger. ஸோ என்னுடைய கன்விக்ஷன் எங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆன் த ஐசிங் ஆன் த கேக் ஆஸ் வி ஆல்வேஸ் சே இஸ் கோல்டு. ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ரிட்டர்னே கொடுக்காது, அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் நல்லா கொடுக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அன்டில் 2018 வரைக்கும் பெரிய ரிட்டர்ன் இல்லை. 2019 மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோல்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டு சாவரின் கோல்டு பாண்ட்ஸு, தென் கோல்டு இடிஎஃப், கோல்டு ஃபண்ட்ஸு, கோல்டு காயின்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ். இது எல்லாமே ஃபார்ம் பார்ட்ஸ் ஆஃப் கோல்டு போர்ட்ஃபோலியோ. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு 10% வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இது இஸ் அப்ராக்சிமேட்லி 100% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. 60 + 30 + 10, ஸோ 100% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. இதில் கொஞ்சம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாடலில் வச்சுக்கினாங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தே கேன் ஏர்ன் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அட் த சேம் டைம் அவங்களுக்கு லிக்விடிட்டியும் இருக்குது. ஏன்னா ஒரு 30% வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கமில் போடுறோம், லைக் அல்ட்ரா ஷார்ட் லிக்விட் ஃபண்ட்ஸு, மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு, லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸு, பேங்க் எஃப்டிஸு, இதில் எல்லாம் போடுறோம். கார்ப்பரேட் எஃப்டிஸு, என்சிடிஸ், இது மாதிரி பல ஐட்டங்களில் போடுறோம். So they all have liquidity. So in case of any emergency or worst case scenario, you can pull out that 30%. Of course gold is also liquidatable. So அதனால அது உங்களுக்கு 30 to 40% of your portfolio is highly liquid. I mean without major risk நீங்கள் எடுக்க முடியும். 1 or 2 items விட்டுருங்க, PPF, RBI bonds எல்லாம் illiquid. So without that rest of the portfolio you can pull out anytime. Whereas அந்த நம்ம ஈக்விட்டி போர்ஷனை யூ கேன் புல் அவுட் எனி டைம். பட் த ப்ராப்ளம் இஸ் நீங்கள் புல் அவுட் பண்ணையில் அதில் உங்களுக்கு லாஸஸ் எதுவும் அதிகமாக வருமா அப்படிங்கிறதா. நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கையில் புல் அவுட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் வந்து யூ ஹவ் டு வெயிட் அண்ட் வித்ட்ரா இட். ஸோ ஓவரால் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வில் சூட் யங்ஸ்டர்ஸ் ஆர் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ், கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு முறை மற்றொரு டாப்பிக்கில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.